Hi dear friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பாத்தீங்கன்னா 5 am க்கு நான் வேக்கப் ஆயிட்டேன். குயிக்கா வேக்கப் ஆயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் ஃபர்ஸ்ட் பண்ற வர்க் எப்பவுமே அரிசி தான் ஊற வைப்பேன். இன்னைக்கு அரிசியும் பருப்பையும் தனியில கொட்டி ஊற வச்சிருக்கேன். அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு வந்து வெந்து வரும். ஏன்னா சீக்கிரமா சாப்பாடு செஞ்சாகணும் இல்லையா? அதனால தான். அண்ட் வந்து இப்போ டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்போதும் போல திருவாசப்படியெல்லாம் பெருக்கி கூட்டி அண்ட் கோலம் போடலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் வந்து கழுவணும். ஏன்னா ஃப்ரைடேங்கிறனால ஃப்ரண்ட்லி கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி வந்து கோலம் போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து நிலப்படி இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டம் தான், பரவாயில்ல. கோலம் போட்டாச்சு. எப்போதும் போல் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றணும் எர்லி மார்னிங்கு. அந்த பிடிச்சி வச்சுருக்க முந்தின நாள் வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையாரை வந்து அப்படியே தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுடலாம். கரைச்சி விட்டுட்டு புதுசாக தான் திருப்பி வந்து பிள்ளையார் வந்து நம்ம பிடிச்சி வைக்கணும். அதே மாதிரி இன்றைக்கும் புதுசாக வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. நெய் ஊற்றி இப்போ தீபம் ஏற்ற போகிறோம். மனசுக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அந்த தீபம் ஏற்றும் போது. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். காலைல ஃபஸ்ட்டு மார்னிங்கே நம்ம வந்து தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாமா? வழக்கம் போல் அரிசி வந்து வேக்கப் ஆன உடனே வந்து ஊற வச்சுட்டேன். கூடவே வந்து பருப்பும் ஊற வச்சாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. சாப்பாடு, சாம்பார், பொரியல் தான். சட்டுன்னு முடிஞ்சிடும். ஏன்னா பருப்பு வெந்துடும். சட்டுன்னு காய்கறிலாம் போட்டு தாளிச்சு எடுத்துடலாம். சாப்பாடு சட்டுன்னு விசில் வந்துடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அரிசி பருப்பெல்லாம் குக்கரில் விசில் போட்டு தனித்தனியாக வேக வைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறி, பொரியலுக்கு தேவையான காய்கறிலாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். காய்கறிலாம் வந்து இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பொரியல் தான். கொத்தவரங்காய் பொரியல் தான் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? எங்கள் வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த கொத்தவரங்காய் பொரியல், இந்த அவரைக்காய் பொரியல் இது மாதிரி இருக்கும் எப்போதுமே. அதுவும் சாம்பார் கூட கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல், இல்லை அவரைக்காய் பொரியல், இல்லை உருளைக்கிழங்கு தான் வறுவல், அது மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த 3 டிஷ்ஷுமே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த பொரியல்லாம் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த விலாகு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். முன்னெல்லாம் ஐயோ என்னடா இது காலைல ஏந்திரிக்கணுமான்னு அழுத்துக்கிட்டே ஏந்திரிப்பேன். ஆனால் புலம்பிக்கிட்டே ஏந்திரிப்பேன். ஒர்க்கு முடித்தோடனே அப்படியே சும்மா போயிட்டு வெட்டியாக உட்காந்துருவேன், இல்லைனா தூங்கிடுவேன். 7:30 மணிக்கு மேலே எப்போதும் தூங்கிடுவேன். ஆனால் இப்போலாம் வந்து தூங்குறது இல்லை. அடுத்தடுத்த வேலை என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிற மாதிரி இருக்குது. ரீசன் என்னென்னா எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து பருப்பு வெந்துருச்சு. அதுலேயே நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுருவேன். அப்படியே குக்கரில் அப்படியே வந்து தாளித்து விட்டுறது. காயெல்லாம் ரொம்ப நேரம் தனியெல்லாம் வந்து வேக வைக்கிறது இல்லை. காயை வந்து அப்படியே பருப்போடு வந்து போட்டுட்டு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வணக்கிட்டு மசாலாவும் போட்டு நல்லா வணக்கிட்டு அந்த குக்கர்லேயே அந்த காயோட இந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அடிப்படையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் வைப்பீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன். இந்த ரீல்ஸ் எடுக்கிற அந்த டைமில் லைவ் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். பட் இப்போலாம் வந்து இப்போ vlog ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மோட்டிவாக இருக்குது. ஓகே, ஒரு பூஸ்டப்பாக ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குக் பண்ணுறேன். உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒரு சீக்ரெட்டு. ஃப்ரைடே தான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் வந்து இன்றைக்கி வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அதெல்லாம் சம்டைம்ஸ் பண்ண மாட்டேன், சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போலாம் மோட்டிவாக இருக்குது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன். அப்படியே சாம்பாரே வந்து அவங்களுக்கு தோசை கொடுத்துக்கலாம். அவங்க ஒரு தோசை மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, அதனால் ஃபாஸ்ட்டாக. அப்புறம் வந்து விசில் விடும்போது எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டனால பருப்பு வந்து கொஞ்சம் தீஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் அப்படியே பாட்டுக்கு வேறு குண்டானுக்கு நான் சாம்பாரை வந்து மாற்றிட்டேன். நல்ல வேலை கவனிச்சிட்டேன், இல்லைனா கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்டாக 7:30 கிட்ட ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் ஸோ ஹாப்பி. டைம் ஆகிடுச்சான்னு கேட்டேன். இல்லைன்னு கொஞ்சம் அழுத்துக்கிட்டே சொல்லிட்டு போனார். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் நான் குடிச்சிக்கிட்டேன். அப்புறம் எப்போதும் போல் சிங்கில் வந்து பாத்திரம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து வெஷல்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டீன் ஒர்க்கு தான் ஒவ்வொரு ஒர்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க ஆரம்பித்தேன். ரெகுலராக இதெல்லாம் செஞ்சுருவேன். அப்போ தான் வீடு எப்போதும் க்ளீனாக இருக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் வேக்யூமும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக ஒயிட் கலர் டைல்ஸுங்கிறனால நிறைய டஸ்ட்டு வருது. மாப்பும் போட்டாச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு டயப்பர் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆராதனா பிரச்சனை இல்லை, யுவன் சாய் யுவதிஷா தான் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் பழகிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் ரெகுலராக மாப் போட்டு தான் ஆகணும். பிள்ளைகளையும் குளிக்க வச்சாச்சு. அவங்களும் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்னிங் யுவனும் யுவதியும் மட்டும்தான் மில்க் குடிப்பாங்க.
சாதனை குடிக்க மாட்டா. நான் வந்து இப்போ வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. பிள்ளைகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தவா எடுத்தாச்சு. நான் தோசை ஊற்றி கொடுக்குறேன். தோசை வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன். சாப்பாடு வேறு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சமாளிப்போம், தோசை தான் வேணும்னாங்க. நானும் மறந்துட்டு சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது ஞாபகம் இல்லாமல் தோசை ஊற்றி தரேன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேன். தோசை தானே ஊற்றி தரேன்னு சொன்னால் தோசையே ஊற்று அப்படின்னு வம்படிக்கு நின்னாங்க. அப்புறம் 3 பேருக்கும் ஒவ்வொரு தோசையாக தோசை. ஐயோ, எங்கள் வீட்டில் தோசைக்கு நடக்கிற அலப்பறை இருக்கே. சம்டைம்ஸ்லலாம் எனக்கு சம்டைம் வந்து சுத்தமாக முடியாது. அந்த டைமில் தான் வந்து இன்னும் நல்லா தோசை ஊற்றி இன்னும் நல்லா தோசை ஊற்றும்பாங்க. இப்போ 3 பேரும் வந்து கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி பார்த்துருக்கீங்களா, இது அரणाன்னு சொல்லுவாங்க. நான் துணி காய போகிறதுக்காக பக்கெட் எடுக்க வந்தேன். இதுக்குள்ளே இருக்குது. இது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து துவைச்ச துணி எல்லாத்தையும் காய வைக்க போகிறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவுமே பெருசாக சாப்பிட்லேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நான் வந்து நிறையா ஒர்க் இருக்கும்போது பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டேன். ஹஸ்பண்ட் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வச்ச சாம்பார் ஊற்றி இது சாம்பார் வடை சாப்பிட்டேன். ஒரு காஃபி குடித்தேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங்கே சமைச்சிட்டோம் இல்லையா, ஒயிட் ரைஸு, சாம்பார், பொரியல். 4 பேரும் ஒன்றா உட்காந்து நல்லா கதை பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது மாதிரி என்னோடய வ்ளாக்லாம் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்க